to M Tech Tamizhan. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ அப்டேட் பண்ண போறோம். சோ என்ன அப்டேட்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்ஐ ஹோம் செக்யூரிட்டி கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் பார்த்துட்டு கடைசியில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணதும் ஸோ இதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதில் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பவர் கேபிள் அண்ட் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மெயின் பவரில் கனெக்ட் பண்ணுறது அண்ட் ஒரு வால் மவுண்ட் இருக்குது. இதை வச்சு நம்ம வாலில் மவுண்ட் பண்ணி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக என்ன இருக்குன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இதை வச்சு நமக்கு ஏதாவது டவுட்னா பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். கேமராவை பற்றி பார்க்கலாம். ஸோ கேமரா பார்க்கவே குட்டியாக சூப்பராக இருக்குது, குட்டி ரோபோட் மாதிரி. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது நம்மளோட குட்டி ரோபோட் 1080p ரெக்கார்ட் பண்ணுவாப்பில். அண்டு இது 360 டிகிரி கேமரான்றதுனால இதோட ஹெட் 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும் ஃபுல்லாக. இந்த பிளாக் கலரில் இருக்கிற அந்த பால் அப் டு பாட்டம் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ஸோ இப்படி தான் நம்ம வீட்டில் மொத்த ஏரியாவும் இது கவர் பண்ணுது. ஸோ இப்படி தான் இதோடைய ப்ராசஸ் நடக்குது. இது அந்த பிளாக் கலர் பாலை மேலே தூக்கணும்னா கீழே SD கார்டு போட்டுக்கலாம். SD கார்டு போட்டுட்டோம்னா தொடர்ந்து 3 நாளைக்கு கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணும்னா பேக்கப்பும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம மொபைல் மூலமாக எங்கே இருந்து வேணாலும் நம்ம எங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அங்கே என்ன பேசுகிறாங்க கொண்டு இது நம்ம மைக் ஆன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நம்ம ஏதாவது ரிப்பீட் பண்ணுறா இருந்தாலும் நம்ம மைக் ஆன் பண்ணி ரிப்பீட் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னா ஸோ இதுதான் இந்த மைக்ரோ USB கனெக்ட் பண்ணுற போர்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம ரீசெட் பண்ணிக்கிற பட்டன். நம்ம ஏதாவது கனெக்ஷனில் ப்ராப்ளம்னா ரீசெட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் நைட்டில் திருட வந்தால் என்ன பண்ணுறது? நைட்டில் உன் கேமரா வீடியோ பிடிக்குமா நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, நைட் விஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா நைட்லேயும் வீடியோ எடுக்கும். ஸோ பக்காவாக இருக்குது. நைட்டில் அவ்வளோ கிளியராக தெரியுது ஃபேஸ்லாம். ஸோ அடுத்து இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா இதில் ஒரு மோஷன் டிடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம வீட்டுக்கோ கடைக்கோ யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள கேப்சர் பண்ணி, அதாவது ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு கேப்சர் பண்ணி நம்ம மொபைலுக்கு அலாட் பண்ணும், எந்த டைமுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணும். ஸோ இது இந்த கேமராவில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனை நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம இந்த கேமரா எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ எம்ஐ ஆப்பில் போய்க்கோங்க. எம்ஐ ஆப்பில் போனதும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணதும் நம்மளோட ஒய்ஃபை செலக்ட் பண்ண சொல்லும். ஒய்ஃபை செலக்ட் பண்ணதும் நம்ம எந்த கேமரா வச்சுருக்கோமோ அந்த கேமரா வந்துடும். ஸோ அந்த கேமராவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதும் நம்ம ரவுட்டர் கனெக்ட் பண்ண சொல்லும். நான் ஜியோ ஹாட்ஸ்பாட் வச்சுருக்கோம். ஜியோ ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணதும் QR கோடு வரும். அந்த QR கோடு எடுத்துகிட்டு போய் அந்த கேமரா முன்னாடி வச்சு காட்டணும். கேமரா முன்னாடி வச்சதும் ஸோ அது ஸ்கேன் பண்ணி கனெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். லெட் ஸ்டார்ட் கொடுத்த உடனே அந்த கேமராவுடைய ஒரு லைவ் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷனுடைய இது பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேமரா எம்ஐ கேமராவுடைய 1080p பேசிக் மாடல் கேமராவை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, இருந்தாலும் சும்மா ஓரலாக பார்க்கலாம். ஸோ இந்த கேமராவை எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் பார்க்க லுக் நல்லாவே இருக்குது. இது எப்படின்னா இந்த டெஸ்கில் வச்சுக்கிற மாதிரி, இந்த கல்லாப்பேட்டி அந்த மாதிரிலாம் இந்த கேஷியர்ஸ்லாம் அந்த மாதிரி கவனிக்கிறதுக்கு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதுலேயும் கீழே அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம், டேபிளில் எங்கே வேணாலும் வச்சு ஒட்டிக்கலாம். அது இதிலே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அண்டு SD கார்டு போடுறது, SD கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் கீழே அந்த மைக்ரோ USB போடலாம். ஸோ அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது M Tech Tamizhan.